நிரந்தரமான நன்மை எதுவானாலும் அது சுயமரியாதையை இழந்து வருமானால் அது நிரந்தர நன்மையாக இருக்காது என்ற வாசகத்தை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன். உலகம்தான் உயிர். உலகம் என்றால் என்ன? உலகில் உள்ள மக்கள். மக்கள் உயிர், மன்னன் உடல். உயிர் உடலை இயக்குகிறதே தவிர உடல் உயிரை இயக்குவது கிடையாது. உயிர் தன் விருப்பத்திற்கேற்ப செயல்படக்கூடிய சக்தியை உடல் இழந்து விட்டால் இந்த சட்டையை கழற்றிவிட்டு வேறு இடத்துக்கு பறந்துவிடும். அதனால்தான் உயிர், ஆன்மா அழிவற்றது என்று சமயங்கள் பேசுகின்றன. மன்னன் வெறும் உடல்தான். அதற்கு மன்னனை இயக்குகிற உயிர் மக்கள் என்று இலக்கிய உலகில் ஒரு புரட்சி கொடியை தூக்கி சமுதாய மாற்றத்திற்கு வழிகாட்டியவன் கம்பன். தோரேவுடைய சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற புத்தகத்தை முழுமையாக படித்து அதனால் பாதிக்கப்பட்டுதான் சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி கையில் எடுக்கிறார். ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட் என்ற பதிப்புதான் சமூக நேயத்தை, சக மனிதனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்கிற புரிதலை காந்தியிடம் கொண்டு வந்து சேர்த்தது. சட்ட மறுப்பு இயக்கம் என்கிற உத்தியை கொடுத்த தோரே சொல்வார், a government is the best government which does not function in. ஒரு அரசு இயங்குகிறது என்பதே தெரியாமல் இருப்பதுதான் நல்லரசின் அடையாளம். எல்லாவற்றையும் அரசுதான் செய்யும் என்று அரசையே எதிர்பார்ப்பது எப்படி? அறுவடை திருநாளுக்குரிய பொருட்களையும் அரசு கொடுக்கட்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நல்ல குடிமக்களுடைய அடையாளமாகும்? என் பசிக்கான உணவை அறுவடை திருநாளில், ஆம், தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருநாளில் பொங்கலிடும் பொருட்களை என் வியர்வையின் விளைச்சலில் இருந்து பெறுவதற்கு பெயர்தான் சுயமரியாதை. உழைக்காமல் உண்பது திருட்டுக்கு சமம் என்றார் காந்தி. மக்களாகவே திறந்த வேண்டும். மக்களை கையேந்த விடுவதா சுயமரியாதை? சற்று ஆழ்மனதில் சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.